ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மூவி டாக்ஸ். இந்த வீடியோ என்ன படத்தை ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம்னா, இந்த வாரம் தேட்டர் ரிலீஸாக ஓடிட்டு இருக்க துரைந்தர் 2 படம் பார்த்துட்டு வந்தாச்சு. 2025 தான் துரைந்தர் படம் பார்ட் 1 வந்துச்சு. பார்ட் 1 ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபயர் எப்படி இருந்துச்சோ அதே ஃபயர் அளவுக்கு துரைந்தர் 2 பார்ட் 2 வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு தாங்க சொல்லி ஆகணும். படத்தில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துருப்பீங்க, முதல் பாகம் பார்த்துருப்பீங்க. அதே கான்செப்டில் கண்டினியூ ஸ்டோரியாக தான் வருது. அதாவது கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்ட் 1 பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு நம்ம துரைந்தர் ஹீரோ வந்து ரன்வீர் சிங்கை வந்து தாட்டி விடுவாங்க. அங்கே வந்து வெகு பார்க்குறக்காக ஒவ்வொரு ஆளாக அந்த தப்பு பண்ணுறாங்க பாருங்கள், தீவிரவாதியாக தப்பு பண்ணிட்டு இருக்க ஆளுகள் எல்லாத்தையும் போட்டு தள்ளுறதுக்கு ஐடியா பண்ணுவாங்க. இந்தியாவுக்குள்ளே இருந்துக்கிட்டு இங்கேருந்து நம்ம ஹீரோ அங்கே போய் வேலை பார்த்து கொள்ளுவார். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஹாஃபில் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இரண்டாவது பார்ட்லேயும் வந்து அது அப்படியே கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லலாம். அது கடைசியாக தெரிஞ்சு எந்த மாதிரி தண்டனை கொடுக்குறாங்க, இவங்க பண்ணது ஃபுல்லாக நியாயமாக பண்ணுறாங்களா இல்லை அநியாயமாக பண்ணுறாங்களான்னு மீதி கதையும் தாங்க சொல்லி ஆகணும். ஆனால் இந்த படம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓவராலாக பார்க்கும்போது ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தோட நடிப்பு நல்லா இருந்துச்சு. மாதவன் ஃபஸ்ட்டு பார்ட்லேயும் சூப்பராக பண்ணியிருந்தார், செகண்ட் பார்ட்லேயும் சூப்பராக பண்ணியிருந்தார். ஆனால் அடையாளம் கண்டே பிடிக்க முடியாது, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க சொல்லி ஆகணும். ஒவ்வொரு சீன் பை சீனும் அந்த வெட்டி கொலை பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக காமிச்சிருக்காங்க. உண்மையாக இந்த அதாவது ரத்தம், இந்த கத்தி இது பண்ணுறது கொஞ்சம் வயலன்ஸாக பார்க்குறவங்களாம், இந்த பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறவங்களாம் இந்த படம் பார்க்குறக்கு நான் ரெஃபர் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அவ்வளோ கிளியர் கட்டாக வந்து ஸ்க்ரீனில் காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்ட்லேயும் அப்படி தான் இருந்துச்சு, இப்போ செகண்ட் பார்ட்லேயும் ரொம்ப வயலன்ஸ் வச்சுருக்காங்க. அதே அளவுக்கு இல்லைனாலும் தரமாக இருந்துச்சு. படம் ஓவராலாக பார்க்கும்போது நல்லா என்கேஜ்மெண்ட்டு தான் கொண்டு போயிருந்தாங்க. நம்ம நரேந்திர மோடி அவர் கேமியோ பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். எல்லாம் பப்ளிக் ரிவ்யூ பார்த்துட்டு வந்தவங்களாம் சொன்னாங்க, ஆமாங்க கேமியோ பண்ணியிருக்காரு. அவர் நியூஸில் பேசினா இருப்பாருங்க, அந்த ஆடியோ தூக்கி இதில் போட்டிருக்காங்க. இதில் ஒரு இங்கிலீஷ் பாட்டு எல்லா இடத்துலையும் அவர் நடந்து வரும்போது பிஜிஎம் வரும். வில்லனுக்காக இருக்கட்டும், நம்ம ஹீரோவாக இருக்கட்டும், அனைத்து பிஜிஎம்மும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்ட்லேயும் சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் பார்ட்லேயும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த வேர்ல்டு டவுன் சொல்லி நம்ம இங்கிலீஷ் பாட்டு ஒன்று வரும் பாருங்க, அந்த மியூசிக் வந்து டைமிங்க்கு ஒரு மியூசிக் ஒன்று கொடுத்துருப்பாங்க கிளைமேக்ஸில். அது செமையாக தரமாக இருந்துச்சுன்னு நாங்கள் சொல்லி ஆகணும். பார்ட் 3 வருதா வரலையான்னு சொல்லி தெரியலை, கடைசி ஹிண்ட்டு கொடுத்தா முடிச்சிருக்காங்க. மேபி பார்ட் 3 வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி தான் தகவலாக கிடச்சிருக்குது. துரைந்தர் 2 படம் பார்க்கலைன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். துரைந்தர் 1 பார்த்தா தான் துரைந்தர் 2 புரியுன்னு நல்லா நினச்சிட்டு இருக்கீங்க, அப்படி கிடையாது. 2 ஒட்டுக்காக பார்த்தாலும் புரியும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேட்டர் சைடில் யாரையும் ஃப்ளோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி 4 நாள் ஆகுது. இப்போ வரை கலெக்ஷன் எவ்வளோ எடுத்துருக்குன்னு சொல்லிட்டுனா 700 கோடி கலெக்ஷன் எடுத்து தாண்டி போயிட்டுருக்குன்னு தகவலாக கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை விவர்ஸ்.